Hello viewers, welcome to Road to Success YouTube channel. Last classல Fundamental Theorem for Arithmetic ஓட கான்செப்ட் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் அதுக்கு ரிலேட்டாக உள்ள எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். In the given factorization, find the numbers m and n. அதாவது அவங்க கொடுத்துருக்க ஃபேக்டரைசேஷனில் எம்மோட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியணும்னா ஃபஸ்ட்டு என்ன தெரியணும்? இதோட வேல்யூ தெரியணும். அப்புறம் என்னோட வேல்யூ தெரிஞ்சிடும். என்னோட வேல்யூ தெரிஞ்சதுக்கப்புறம் இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எம்மோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதை தான் இவங்க 5x2 சொல்லி பிரிச்சிருக்காங்க. எந்த நம்பரை 5x2 பிரிக்கலாம்? அதாவது 5 2s are 10. 10 தான் இவங்க வந்துட்டு 5x2 சொல்லி பிரிச்சிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ என்ன? 10. எழுதலாமா? வேல்யூ ஃபார் தி எது? ஃபர்ஸ்ட் பாக்ஸோட value for the first box from bottom. என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு? 5 into 2 10. 5 into 2 10 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ. நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் n. n தான் இங்க 5 into 10 பிரிச்சிருக்காங்க. 5 10s are என்னோட வேல்யூ என்ன வந்துரும்? 50. அப்ப என்னோட வேல்யூ என்ன? 50. Hence value of n is என்ன வரும்? 5 into 10 is equal to 50. ஓகேவா? அப்ப என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ திரும்பி வந்துட்டு இந்த பாக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? என்ன வரும்? 50 into 3 என்ன வரும்? 150. 150 தான் 3 into 15 பிரிச்சிருக்காங்க. அப்ப வேல்யூ ஃபார் தி second box from the bottom என்ன வரும்? 50 into 3 150. இப்போ இங்க வந்துட்டு என்ன வந்துச்சு? 150 நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ m ஓட வேல்யூ என்ன வரும்? 2 into 150 என்ன வரும்? 2 into 150 3. அப்போ வேல்யூ ஆஃப் m is equal to 2 into 150 is equal to 300. அப்ப m is equal to 300, n is equal to 50. அவ்வளவுதான். m ஓட வேல்யூவும் என்னோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.8 பாருங்க. Can the number 6 power n being a natural number, n with digits 5, give reason for your answer. அதாவது 6 power n கொடுத்துட்டு அந்த என்னோட வேல்யூ வந்து லாஸ்ட் டிஜிட் 5ல முடியுமா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி முடிஞ்சதுன்னா ரீசன் கொடுங்க, முடியலைன்னா ரீசன் கொடுங்க. நம்ம முடிஞ்சது சொன்னாலும் நம்ம ரீசன் கொடுக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ரீசன் கொடுக்கணும். ஓகேவா? இப்போ 6 power n இதான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 6 power n தான் நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். 6 power n 6 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்? 2 3s are 6. ஓகேவா? 2 into 3 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா? அது ஹோல் பவர் n. ஓகே, அப்ப n உள்ள கொண்டு போனா என்ன கிடைக்கும்? 2 power n into 3 power n கிடைக்கும். இப்போ நம்ம n-க்கு எந்த வேல்யூ கொடுத்தா நமக்கு 6 வரும்? 2 3s are தான் 6. அப்போ 2 பவர்ல எனக்கு 1 இருக்கணும், 3 பவர்ல எனக்கு 1 இருக்கணும். 2 பவர்ல 1 இருந்தா தான் 2 கிடைக்கும், 3 பவர் 1 இருந்தா தான் எனக்கு 3 கிடைக்கும். அப்போ 2 into 3 தான் எனக்கு 6. ஓகேவா? அப்போ எனக்கு என்னோட வேல்யூ 1 தான் வருமே தவிர 1 தவிர எனக்கு வந்து டிஜிட் 5ஓ 4ஓ எந்த ஒரு வேல்யூமே வராது. எனக்கு என்னோட வேல்யூ 1 இருந்தா மட்டும்தான் எனக்கு 6 கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எனக்கு வந்துட்டு 5 வராது. ஓகே, அப்படியே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி யோசிச்சாலும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா 6 வந்துட்டு நம்மளுக்கு ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்னா 2 மல்டிபிள்ஸ், சரியா? ஆனா 5ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஆட் நம்பர் வந்துட்டு நம்மளுக்கு 2 டேபிள்ஸ்ல வருமா? வராது. 6 ஒரு ஈவன் நம்பர், 5ங்கிறது ஒரு ஆட் நம்பர். ஸோ கண்டிப்பா ஈவன் ஆட் ரெண்டுமே ஒன்னா வராது. ஓகேவா? இதுவும் ஒரு ரீசன், சரியா? அதனால தான் இது வந்துட்டு கண்டிப்பா எனக்கு டிஜிட் 5ல வரதுக்கான சான்ஸே இல்ல. ஓகேவா? இப்ப ரீசன் எழுதலாமா? ரீசன் என்னது? 2ங்கிறது 6 ஓட ஃபேக்டர். 2 is a factor of 6. ஏன் ஃபேக்டர் ஆஃப் 6? 2ங்கிறது ஒரு ஈவன் நம்பர், 6ம் ஒரு ஈவன் நம்பர். ஈவன் நம்பரோட ஃபேக்டர் எப்போதுமே எனக்கு என்னதான் 2ஆ தான் இருக்கும். 6 8 4 இந்த மாதிரி ஈவன் நம்பர் எது வந்தாலுமே கண்டிப்பா எனக்கு ஃபேக்டர் வந்து 2 பவர்ல ஏதாச்சும் ஒரு சம்திங் இருக்கும். ஓகேவா? அப்ப 6 வந்து எனக்கு என்னது? ஈவன் நம்பர். 6 is always even. சிக்ஸுங்கிறது எனக்கு வந்து ஆல்வேஸ் ஈவன் தான், ஆட்ல வராது. ஆனா எனக்கு கொடுத்துருக்க டிஜிட் என்னது? ஆட். ஓகேவா? அப்ப பட் எனி நம்பர்
any number whose last digit is 5 is always odd. Whose last digit is 5 which is always odd. ஏன்னா 5ங்கிறது எனக்கு ஆட் டிஜிட் நம்பர். சரியா? 5ங்கிறது எனக்கு ஆட் டிஜிட் நம்பர், 6ங்கிறது எனக்கு வந்துட்டு ஈவன் டிஜிட் நம்பர். அப்போ இது கண்டிப்பா வந்துட்டு எனக்கு வராது. ஸோ ஹென்ஸ் 6 power n cannot enter with digit 5. ஓகேவா? இதுதான் 2.8க்கான ஆன்சர். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2.9 பாருங்க. is 7 into 5 into 3 into 2 plus 3 a composite number justify. அதாவது இந்த டேர்ம் வந்து காம்போசிட் நம்பரா, அப்படி இருந்தா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது முதல்ல வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இது பாருங்களேன், மல்டிப்ளிகேஷனும் வந்திருக்கு, அடிஷனும் வந்திருக்கு. சரியா? அப்போ எதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது அப்படிங்கிறது டவுட் வரும். சரியா? இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே நம்ம ஒரு ரூல் ஃபாலோ பண்ணணும். என்ன ரூல்னா போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல். சரியா? B for bracket, O for off, D for division, M for multiplication, A for addition, S for subtraction. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மாதிரி சம்ஸ்லாம் வரையில பிராக்கெட் வந்துருந்துச்சுன்னா பிராக்கெட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணுமா, பிராக்கெட்க்கு அடுத்து ஆஃப் சால்வ் பண்ணணுமா, ஆஃப்க்கு அடுத்து டிவிஷன் சால்வ் பண்ணணுமா, டிவிஷனுக்கு அடுத்து மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணுமா, மல்டிப்ளிகேஷனுக்கு அடுத்து தான் அடிஷன், அடிஷனுக்கு அடுத்து தான் சப்ராக்ஷன் சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல எது பிராக்கெட் வந்திருக்கா, பிராக்கெட் வரல, ஆஃப் வந்திருக்கா, ஆஃபும் வரல, டிவிஷன் வந்திருக்கா, டிவிஷனும் வரல, மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கா, மல்டிப்ளிகேஷன் வந்திருக்கு. மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல, இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்ம் வரைக்கும் உள்ள மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணுமா. அந்த வந்த ஆன்சரோட தான் நம்ம என்ன பண்ணணும், 3 பிளஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க மாத்தி இப்போ 2ஐயும் 3ஐயும் பிளஸ் பண்ணி 5ன்னு சொல்லி 5 வந்துட்டு இதோட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். அந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணியிருக்க கூடாது. சரியா? இந்த மாதிரி ஃபார்முலா வந்தாலே நம்ம போர்ட் மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணலாம். இதை மல்டிப்ளை பண்ணா 7 into 5 into 3 into 2 நமக்கு என்ன வரும்னா 210 வரும். 210ஓட 3 பிளஸ் பண்ணா 213 வரும். 213 வந்துட்டு காம்போசிட் நம்பரா, 213ங்கிறது காம்போசிட் நம்பர் தான். ஃபர்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னா என்னப்பா, காம்போசிட் நம்பர்னா பிரைம் நம்பர் இல்லாததுதான் காம்போசிட் நம்பர். 213ங்கிறது காம்போசிட் நம்பர் தான். ஏன்னா 213 நம்ம 71 into 3ன்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? அப்போ காம்போசிட் நம்பரை மட்டும்தான் நம்மளால பிரிக்க முடியும், பிரைம் நம்பரை பிரிக்க முடியாது. கரெக்ட் தானே? அப்போ இது வந்து கண்டிப்பா காம்போசிட் நம்பர் தான். சரியா? ஓகேவா? இது காம்போசிட் நம்பரா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்படி எழுதலாம்? எஸ், the given number is composite number. இங்க ஜஸ்டிஃபைங்கிற வார்த்தை இன்னொரு வார்த்தை கேட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதுக்கு ஏன் அப்படிங்கிற ரீசன் நம்ம சொல்லணும். ஏன்னா 7 into 5 into 3 into 2 plus 3 நம்மளுக்கு என்ன வருது, 213 வருது. 213 நம்ம 71 into 3ன்னு சொல்லி பிரிக்கலாம். கரெக்ட் தானே? அப்போ இது கண்டிப்பா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 2 பிரைம், இதை வந்து நம்ம வந்துட்டு 71 into 3ன்னு சொல்லி பிரிக்கலாம். கரெக்டா? அப்போ வந்து இது 3ங்கிறது ஒரு பிரைம் நம்பர், 71ங்கிறது பிரைம் நம்பர். அதாவது இந்த நம்பரை நம்ம வந்து ஃபேக்டர்ஸ் படி பிரிச்சோம்னாலே அது காம்போசிட் நம்பர் தானே, அதனால இது காம்போசிட் நம்பர் சொல்லி எழுத போறோம். ஓகேவா? என்னது, since the given numbers can be factorized in terms of 2 primes, hence it is a composite number. புரிஞ்சுதா? இதுதான் 2.9க்கான ஆன்சர்.
இப்போ example 2.10 பாருங்க. A and B are two positive integers such that a power b cross b power a is equal to 800. Find a and b. அதாவது a power b into b power a is equal to 800 கொடுத்துட்டு a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? 800க்கு முதல்ல நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். அப்பனா தான் நம்மளால a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது 800 எப்படி பிரிக்கலாம்? 2 into 400 ன்னு சொல்லி பிரிக்கலாம். சரியா? 400 எப்படி பிரிக்கலாம்? 2 into 200 ன்னு சொல்லி பிரிக்கலாம். 200 எப்படி பிரிக்கலாம்? 2 into 100 ன்னு சொல்லி பிரிக்கலாம். 100 எப்படி பிரிக்கலாம்? 2 into 50 ன்னு சொல்லி பிரிக்கலாம். 50 எப்படி பிரிக்கலாம்? 2 into 25 ன்னு சொல்லி பிரிக்கலாம். 25 எப்படி பிரிக்கலாம்? 5 into 5 ன்னு சொல்லி பிரிக்கலாம். இதுக்கப்புறம் பிரிக்க முடியுமா? 5 ones are 5 ones are. அதாவது 5 ஒரு பிரைம் நம்பர். பிரைம் நம்பரை நம்மளால பிரிக்க முடியாது. பிரைம் நம்பர் வர வரைக்கும் ஒரு டேர்மை நம்ம பிரிச்சுக்கிட்டே போறதுதான் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம வந்துட்டு போன கான்செப்ட்லயே பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ இதை எப்படி எழுதலாம்? 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 3 4 5 5 டைம்ஸ் வந்திருக்கு. 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1 2 2 டைம் வந்திருக்கு. அப்போ 800 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 800 is equal to 2 into 2 into 2 into 2 into 2 into 5 into 5. ஓகேவா? இதுதானே. அப்போ 800 is equal to 2 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 5 டைம்ஸ் வந்திருக்கு. 2 power 5 into 5 எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 ஸ்கொயர். ஓகே, ஆல்ரெடி 800 எப்படி கொடுத்துருக்காங்க? a power b into b power a ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 2 power 5 into 5 ஸ்கொயர்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். a ஓட வேல்யூ என்ன? அப்போ 2. b ஓட வேல்யூ என்ன? 5. a is equal to 2, b is equal to 5. அவ்வளோதான். a வேல்யூ b வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு. அவ்வளோதான் 2.10ஓட ஆன்சர். இன்னைக்கான கிளாஸில் ஃபண்டமெண்டல் தியரம் ஃபார் அர்த்தமெட்டிக்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸசைஸ் 2.1 சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.